கம்பஹல்ல எம்புல்கம பிரதேசத்தில் 16 வயதுடைய பாடசாலை மாணவியை கூட்டு பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் இளைஞன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக நுகேகொட போலீசார் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவத்தில் 5 இளைஞர்கள் ஈடுபட்டிருந்ததாகவும் அவர்களை கைது செய்வதற்கான விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளதாகவும் மேலும் தெரிவித்துள்ளனர். கூட்டு பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட மாணவி நேற்றைய தினம் தனது காதலனை சந்தித்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது கடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. மோட்டார் சைக்கிளில் வந்த 5 இளைஞர்கள் மாணவியை பலாத்காரமாக ஏற்றிச் சென்று பாழடைந்த கட்டிடம் ஒன்றினுள் வைத்தே கூட்டு பாலியல் துஷ்பிரயோகம் மேற்கொண்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொஸ்கம பகுதியை சேர்ந்த மாணவியொருவரே இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள போலீசார் சம்பவம் தொடர்பில் ஏனைய இளைஞர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட சிறுமி போலீசாரிடம் வழங்கிய வாக்குமூலத்தில் கூட்டு பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் வாகன பதிவற்ற மோட்டார் சைக்கிளுடனும் 5 வாள்களுடனும் ஒருவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாண நகர் பகுதியில் சுற்றுக்காவல் பணியில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அணியினர் வீதியில் சந்தேகத்திற்கு இடமான முறையில் மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்ற நவாலி பகுதியைச் சேர்ந்த இளைஞனை சந்தேகத்தில் வழிமறித்து சோதனையிட்டுள்ளனர். அதன்போது குறித்த மோட்டார் சைக்கிளுக்கு வாகன பதிவு மேற்கொள்ளப்படாது பதிவின்றி மோட்டார் சைக்கிள் காணப்பட்டமையால் இளைஞனை கைது செய்து போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்தனர். விசாரணைகளின் அடிப்படையில் இளைஞனின் வீட்டில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 5 வாள்களையும் போலீசார் கைப்பற்றினர். இளைஞனை தொடர்ந்து போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியில் குறுந்தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.